இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை தான் டார்கெட் பண்ணி பிசாசானவன் கீழே விழத்தள்ளிட்டு இருக்கிறான். நாகரிகம் என்கின்ற போர்வையில் பரிசுத்தத்தை இழக்கக்கூடிய வகையில் போயிட்டுருக்கிறாங்க. அதை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அது ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் பிசாசானவன் கண்களை குருடாக்கி பாவத்தில் கீழே விழத்தள்ளிட்டு இருக்கிறான். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இன்றைக்கி யூத் மத்தியில் பயங்கரமாக வரணும். நான் தேவனுக்குரியவன், தேவன் என்னை பயன்படுத்த போறார், அந்த ஒரு வைராக்கியம் வேணும். என்னுடைய ஒரே சாட்சி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும், எப்படியாவது ஒரு ஆத்மாவே நான் கொண்டு வரணுங்கிற ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா இந்த ஜென்ரேஷன் மாறும். ஏன்னா இப்போ வி லிவ் இன் ஹைடெக் சொசைட்டி. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் அட் ஃபிங்கர் பாயிண்ட். அது நாலேஜாக இருக்கட்டும், விஸ்டமாக இருக்கட்டும், சயின்டிஃபிக் ஃபேக்டாக இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், இல்லை கிரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், எவ்ரிதிங் கெட் இட் ஈஸிலி. அதே மாதிரி ரொம்ப சுலபமாக உலகத்தில் போய் கிளம்ப வந்துடும். நம்மை தற்காத்து கொள்ளணும்.